Assalamualaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரானை வச்சு தான். ஸோ ப்ரானில் இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. பார்த்த உடனே நான் கூறுதான். அப்போயே வெயிட் பண்ணுறீங்க, வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 kg டைகர் ப்ரான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய ப்ரானுண்டு. ஸோ இந்த ப்ரானை வந்து மேலே உள்ள அந்த நரவை எடுத்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ரானும் நல்ல பெரிய ப்ரானாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் வந்து டைகர் ப்ரான்னு சொல்லுவாங்க. இதை வந்து சின்ன ப்ரான்லலாம் செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறாருந்தா நீங்கள் பெரிய ப்ரான் மட்டும்தான் வாங்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரானை மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அது வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுறேன் 1 டீஸ்பூன். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் ஆனால் தான் இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு வந்து இது மேரினேட் ஆகட்டும். ஸோ இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. ப்ரானை பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கில் வந்து இப்போ நம்ம இதை போக் பண்ணி ஸோ அது வால் பகுதி வரைக்கும், அதாவது அது தலையிலிருந்து அது வால் வரைக்கும் இந்த ஸ்டிக்கில் வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போக் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே வந்து ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணால் அது அப்படியே சுருங்கி சின்னதாயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அப்படியே அதே மாதிரி நீளமாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம போக் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இதெல்லாம் போக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது மீதி இருந்த மசாலாவும் அது மேலே நான் தடவி இப்போ நான் ஒரு டவாவை வந்து ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸஸாக நான் எப்படி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள் டவாவில். ஸோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. இந்த மாதிரி சிக்கனை தானே சாப்பிட்ருக்கோம், ப்ரான் இப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அடுத்து வந்து ஃப்ளிப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் சைடு அதாவது மறுபக்கமும் அது வந்து வேகட்டும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி நான் 4 சைட்ஸையும் வேக விடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ப்ரானை ஃப்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் டவாலேருந்து எடுத்துடுறேன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ டேஸ்ட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் இதே மாதிரி வந்து மீதி இருக்க பீஸஸையும் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நான் எல்லா பீஸஸும் நான் இப்போ ஃப்ரை பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். சாப்பிடும் போது கொஞ்சமாக அது மேலே வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடுங்க. உண்மையிலே டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்குங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டார்டருங்க. ஸோ நீங்களும் இன்ஷால்லா இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.